தன் நிகர் என பெருமை பெற்ற தமிழ்நாடு என்னும் மாநிலத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள இயற்கை சூழல் மற்றும் தெய்வீக திருத்தலங்கள் அருகிலுள்ள சாத்தூர் எனும் ஊரில் உயர் திரு மூக்கையா செட்டியார் மற்றும் திருமதி சுப்புலட்சுமி தம்பதியர்களுக்கு மகனாக திரு மூக்கையா செட்டியார் குணசேகரன் பாண்டியன் அவர்கள் 1963 வருடம் மே மாதம் 14ஆம் தேதியில் பிறந்தார். தனது குடும்ப சூழல் காரணமாக 12ஆம் வயதில் பள்ளி படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு தனக்கும் தனது குடும்பத்திற்கும் ஒரு சிறந்த எதிர்கால வாழ்க்கையை உருவாக்க தொழில் மற்றும் வேலையில் தன்னை ஈடுபடுத்தி உழைக்க ஆரம்பித்தார். ஊரில் நடக்கும் திருவிழாக்களில் இனிப்பு பண்டங்களை விற்பதும் மற்றும் மளிகை கடைக்கு சென்று வேலை செய்வதும், மேலும் வீட்டில் இருந்தபடியே தீப்பெட்டி தொழிலை நடத்தி வந்தார். தனது அயராத உழைப்பால் மளிகை கடையில் பணிபுரியும் போது திரு பாண்டியன் அவர்கள் அங்கு நடக்கும் தினசரி வர்த்தக நடவடிக்கைகளை ஆய்வு செய்து மதிப்புமிக்க அறிவையும் நுண்ணறிவையும் பெற்றார். தனது 18ஆம் வயதில் ஒரு சிறிய பெட்டி கடையை திறந்தார். ஆரம்பித்த ஒரு வருடத்திலேயே அதை பெரிய மளிகை கடையாக மாற்றினார். பின்னர் 1985ஆம் வருடம் தனது 23ஆம் வயதில் திருமதி மகாலட்சுமியை மணந்தார். இவர்களுக்கு 3 குழந்தைகள் பிறந்தனர். எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய பிசினஸ்மேனாக திரு பாண்டியன் அவர்கள் தனது கடையில் மக்களுக்கு அதிக அளவில் சமையல் எண்ணெய் தேவை இருப்பதை கவனித்தார். அதனால் 1986ஆம் வருடம் விருதுநகரில் இருந்து 3 எண்ணெய் டின்களை முதலில் வாங்கி தனது வர்த்தக பயணத்தை தொடங்கினார். அடுத்த 10 வருடங்களில் அவர் தனது வணிக விற்பனையை படிப்படியாக மேம்படுத்தி புதிய சந்தையில் நுழைந்தார். 1996ஆம் வருடம் அவர் தனது முதல் நிறுவனமான மகாலட்சுமி டிரேடர்ஸை 5 ஊழியர்களுடன் தொடங்கினார். அதில் கலைமான் என்னும் பெயரில் பாம் ஆயில் மற்றும் கடலை எண்ணெய் உற்பத்தி செய்யப்பட்டு டின்களின் மூலம் விற்பனையை தொடங்கினார். வணிகம் படிப்படியாக வளரத் தொடங்கியதும் உணவு எண்ணெய்க்கான வளர்ந்து வரும் தேவையை பூர்த்தி செய்யவும், புதிய சந்தைகளுக்கு வணிகத்தை அதிகரிக்கவும் வேன்கள் மற்றும் டேங்கர்களை வாங்கத் தொடங்கினார். 2001ஆம் ஆண்டில் கோவில்பட்டியில் விற்பனை கிளையை நிறுவி கோவில்பட்டி மண்டலத்திற்குரிய சமையல் எண்ணெய் தேவைகளை பூர்த்தி செய்ய தொடங்கினார். 2003ஆம் ஆண்டில் அவர் தூத்துக்குடி சிப்காட் தொழில்துறை வளாகத்தில் ஒரு நிலத்தை வாங்கினார். அதே ஆண்டில் அவர் MGM எடிபிள் ஆயில்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற பெயரில் தமிழ்நாட்டின் எண்ணெய் நிறுவனத்தினை தொடங்கி தனது தரத்தினை உயர்த்தினார். 2008ஆம் ஆண்டு MGM நிறுவனம் சிப்காட்டில் எண்ணெய் ஸ்டோரேஜ் டேங்க்ஸ் கட்டுமான பணிகளை தொடங்கியது மற்றும் மலேசியாவில் இருந்து 1000 மெட்ரிக் டன் ரீஃபைண்ட் பாம் ஆயில் இறக்குமதி செய்து நிறுவனத்தின் தரத்தை உயர்த்தி முதலில் சர்வதேச வர்த்தகத்தை தொடங்கினார். 2014ஆம் ஆண்டு ராஜபாளையம் என்ற ஊரில் MGM நிறுவனத்தின் விற்பனை கிடங்கை திறந்து அந்த பகுதியில் விற்பனையை ஆரம்பித்து மக்களுக்கு கலைமான் எண்ணெயினை கிடைக்கச் செய்தார். 2015ஆம் ஆண்டு தூத்துக்குடியில் பாம் ஆயில் மற்றும் ஜீவனா சூப்பரலின் பிளான்டை நிறுவி உயர்தர பாம் ஆயிலின் உற்பத்தியை தொடங்கினார். 2018 மற்றும் 2020ஆம் ஆண்டில் நாகர்கோவில் மற்றும் கும்பகோணத்தில் விற்பனை கிடங்குகளை உருவாக்கி அந்த சந்தையில் உள்ள மக்களுக்கு கலைமான் எண்ணெயை கிடைக்கச் செய்தார். அடுத்ததாக தூத்துக்குடியில் சர்வதேச தரத்தில் CPO சுத்திகரிப்பு நிலையத்தை நிறுவ திட்டமிட்டார். கோவிட்-19 சூழ்நிலையிலும் MGM நிறுவனம் தூத்துக்குடியில் ஒரு அதிநவீன சமையல் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை குறுகிய காலத்தில் தொடங்கியது. பின்னர் மே 14, 2021ஆம் தேதியன்று நிறுவனரின் 58வது பிறந்த நாளில் MGM நிறுவனம் தனது CPO சுத்திகரிப்பு நிலையத்தை வெற்றிகரமாக திறந்தது. இது MGM நிறுவன வரலாற்றில் முக்கிய மைல்கல்லாக அமைந்தது. அந்த மாற்றம் MGM-ஐ ஒரு வர்த்தக நிறுவனத்திலிருந்து ஒரு உற்பத்தி நிறுவனமாக மாற்றியது. பின்னர் 2021ஆம் வருடம் கலைமான் பிராண்ட் அதன் 25வது ஆண்டு நிறைவை வெற்றிகரமாக கொண்டாடியது. மேலும் தற்போது 26ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வெற்றியுடன் செல்கிறது. இதன் தொடர்ச்சியாக MGM நிறுவனத்தின் புதிய பரிமாணமாக MGM's Gold One சன்ஃப்ளவர் ஆயில் மற்றும் கலைமான்ஸ் கிரீடம் அக்மார் கடலை எண்ணெய் தரமானதாக மற்றும் நேரடியாக வாடிக்கையாளர்களுக்கு கிடைக்க வழிவகை செய்யப்படுகிறது. திரு பாண்டியன் அவர்கள் தனது ஆரம்பகால ஆண்டுகளில் பல தடைகளை எதிர்கொண்ட போதிலும் அவர் ஒருபோதும் தன் உழைப்பின் நம்பிக்கையை கைவிடவில்லை. மன உறுதி, கடின உழைப்பு, தன்னம்பிக்கை மற்றும் வணிக புத்திசாலித்தனம் ஆகியவையே MGM நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணமாகும். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராக பெறின் என்ற குறட்பாவிற்கு இவரே சிறந்த எடுத்துக்காட்டு.